ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பைசரன் பள்ளத்தாக்கில் கடந்த 22ஆம் தேதி நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற சமயத்தில் சம்பவ இடத்தில் இருந்த ஜிப்லைனில் சுற்றுலா பயணி ஒருவர் தொங்கியபடி சென்ற வீடியோ வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தி: ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பைசரன் பள்ளத்தாக்கில் கடந்த 22ஆம் தேதி நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற சமயத்தில் சம்பவ இடத்தில் இருந்த ஜிப்லைனில் சுற்றுலா பயணி ஒருவர் தொங்கியபடி சென்ற வீடியோ வெளியாகியிருக்கிறது. சிரித்தபடியே சுற்றுலா பயணி ஜிப்லைனில் செல்ல ஒரு இடத்தில் தீவிரவாதியால் ஒருவர் சுட்டுக் கொல்லப்படும் காட்சி வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. புதிய வீடியோ வெளியான நிலையில் ஜிப்லைன் ஆபரேட்டரை பிடித்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் உள்ள பைசரான் பள்ளத்தாக்கில் உள்ள சுற்றுலா தலத்தில் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டார்கள். மேலும் 2 தமிழர்கள் உட்பட 17 பேர் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இச்சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பல்வேறு தலைவர்கள் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். தாக்குதல் நடத்த இடத்தில் கடந்த புதன்கிழமை முதல் முகாமிட்டுள்ள என்ஐஏ அதிகாரிகள் குழுக்கள் பயங்கரவாதிகள் பைசரான் பள்ளத்துக்குள் புல்வெளிக்குள் நுழைந்தது எப்படி, அவர்களுக்கு உள்ளூர் உதவிகள் யார் போன்ற ஆதாரங்களோடு தேடும் பணிகளை தீவிரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த தாக்குதல் சம்பவத்தின் போது நடைபெற்ற ஒரு வீடியோ பதிவு ஒன்று தற்போது வெளியாக இருக்கிறது. ரோப் காரில் சுற்றுலா பயணி ஒருவர் பயணம் செய்யக்கூடிய காட்சியும், சிரித்துக் கொண்டே அவர் பயணம் செய்யக்கூடிய நிலையில தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது. சுற்றுலா பயணி ரோப் காரில் செல்லக்கூடிய சந்தோஷத்துல மகிழ்வோடு சிரித்தபடியே அவர் பயணம் செய்யக்கூடிய காட்சிகளும், அந்த நேரத்தில் திடீரென உள்ளே புகுந்த தீவிரவாதிகள் கையில் வைத்த துப்பாக்கியால் அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சுடக்கூடிய காட்சிகளும், அந்த துப்பாக்கி சூடுதலிருந்து தப்பி ஓட முயற்சிக்கக்கூடிய ஒருவர் துப்பாக்கி சூட்டில் குண்டடிப்பட்டு கீழே விழக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. இதனை மரத்தின் மேல் இருந்த ரோப் காரு இயக்கக்கூடிய நபர் பார்க்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. இதனை அடிப்படையாக வைத்தும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அந்த ரோப் காரை இயக்கக்கூடிய அந்த ஆபரேட்டரும் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அப்பகுதியை சேர்ந்த புகைப்படக்காரர் எடுத்த ஒரு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் பைசரன் பள்ளத்தாக்கில் கடந்த 22ஆம் தேதி நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். கதிரவன், விவரங்கள். பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தின் போது ஜிப்லைனில் பயணம் செய்த சுற்றுலா பயணி எடுத்த வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் உள்ள பைசரான் பள்ளத்தாக்கில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தின் போது எடுக்கப்பட்ட இந்த வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. ஜிப்லைனில் அந்த சுற்றுலா பயணி மகிழ்வோடு செல்ஃபி வீடியோ ஒன்றை எடுத்தபடியே அவர் பயணிக்கக்கூடிய காட்சிகளும், சிரிப்போடு அவர் செல்லக்கூடிய நிலையில மறைந்திருந்த தீவிரவாதிகள் அந்த சுற்றுலா தளத்திற்குள் நுழைந்து அங்கிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை சுடக்கூடிய காட்சிகளும், அந்த துப்பாக்கி சூட்டிலிருந்து தப்பி செல்ல முயலும் போது ஒரு சுற்றுலா பயணி மீது துப்பாக்கி கொண்டு பாய்ந்து அவர் தூக்கி வீசி கீழே சரியக்கூடிய காட்சிகளும் அதுல பதிவாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட 2 தமிழர்கள் உட்பட 17 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் என்ஐஏ அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில ஜிப்லைன் ஆபரேட்டர் இதனை முழுவதுமாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அவரை பிடித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும், இது போன்று வீடியோ ஆதாரங்களை கைப்பற்றி அவற்றின் அடிப்படையிலே தீவிரவாதிகள் எவ்வாறு உள்ளே நுழைந்தார்கள், பள்ளத்தாக்கின் புல்வெளிக்குள் நுழைந்தது எப்படி, அவருக்கு உள்ளூர் உதவியர்கள் யார் என்பது போன்ற ஆதாரங்களை தேடும் பணியை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரி விசாரணைக்கு அப்பகுதியை சேர்ந்த புகைப்படக்காரர் ஒருவர் எடுத்த வீடியோவும், அதே போல தற்போது இந்த சுற்றுலா பயணி எடுத்த வீடியோவும் அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதல் நடத்த தொடங்கிய போது அப்பகுதியில் இருந்த புகைப்படக்காரர் தன் உயிரை காத்துக் கொள்வதற்காக மரத்தில் ஏறி அந்த வீடியோவை எடுத்ததாகவும், அதே போல ஜிப்லைனில் பயணம் செய்த இந்த சுற்றுலா பயணியும் இந்த தாக்குதல் நடந்த விவரம் தெரியாமல் மகிழ்ச்சியோடு அவர் அந்த செல்ஃபி வீடியோவை எடுத்தபடியே இதில் பயணிக்கக்கூடிய காட்சிகளும், அப்போது தீவிரவாதிகள் சுடக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்குது.
வீடியோ காட்சிகளின் அடிப்படையிலும் ஜிப்லைன் ஆபரேட்டர் மற்றும் அதில் இருக்கக்கூடிய காட்சியின் அடிப்படையிலும் விசாரணைகளை துவக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரு குழுக்களாக பயங்கரவாதிகள் நுழைந்து தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என்றும் அவர்கள் பதுங்கியிருந்து எங்கே பகிர்ந்தார்கள் உள்ளிட்ட பல கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியிருப்பதாகவும் என்ஐஏ அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. அதே போல சுற்றுலா பயணமிருந்து தாக்குதல் போது 2 செல்போன்களை பயங்கரவாதிகள் வாங்கியிருப்பதாகவும் அந்த சம்பவமும் வீடியோவில் பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று பல்வேறு வீடியோக்களை என்ஐஏ அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணையை துவக்கி இருக்கக்கூடிய நிலையில புதிய வீடியோ ஒன்று தற்போது வெளியாக இருக்கிறது. ஜிப்லைனில் பயணம் செய்யக்கூடிய சுற்றுலா பயணி அந்த தாக்குதலின் போது எடுத்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதிய வீடியோ வெளியான நிலையில் ஜிப்லைன் ஆபரேட்டரை பிடித்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், அடுத்த கட்ட விசாரணை என்னவாக இருக்கலாம்? பக்லைன் தாக்குதல் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ராணுவ அதிகாரிகள், உள்ளூர் போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில என்ஐஏ அதிகாரிகள் தற்போது இந்த விசாரணையை துவக்கி நடத்தி வருகிறார்கள். புதன்கிழமை முதல் துப்பாக்கி சூடு நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக சென்று அங்கு ஏற்கனவே ஜிப்லைன் ஆபரேட்டர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா தளத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அனைவரிடமே விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். உள்ளூர் கிராமவாசிகளிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல இந்த தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் உள்ளூர் போலீசாரும் அதே போல ராணுவ அதிகாரிகளும் வீடு வீடாக சென்று சோதனைகளை மேற்கொண்டு சில தீவிரவாதிகளையும் பிடித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில தற்போது ஒரு வீடியோ வெளியாகி இருக்குது. ஜிப்லைனில் பயணம் செய்யக்கூடிய சுற்றுலா பயணம் செய்யக்கூடிய அந்த வீடியோவில், செல்ஃபி வீடியோவில் தீவிரவாதிகள் நுழைந்தது, அதே போல சுற்றுலா பயணிகளை சுட தொடங்கியது, சுற்றுலா பயணிகள் தப்பி ஓடும் போதும் அவர்கள் குண்டடிப்பட்டு கீழே விழக்கூடிய காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது. ஜிப்லைன் ஆபரேட்டர் தீவிரவாதிகள் சுட ஆரம்பித்தது முதல் அந்த ஜிப்லைனை இயக்கியபடியே சர்வசாதாரணமாக அவர் பார்க்கக்கூடிய காட்சிகளும் அதில் பதிவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையிலும் ஜிப்லைன் அந்த இயக்கிய அந்த ஆபரேட்டரிடமும் விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உள்ளூர் கேமராமேன் ஒருவர் எடுத்த வீடியோ காட்சியின் அடிப்படையிலும் விசாரணையை நடத்தி வருவதாகவும் அவரது அந்த வீடியோவில் முழு பதிவுகள் தீவிரவாதிகள் உள் நுழைந்தது முதல் எவ்வாறு அந்த சுற்றுலா பயணிகளை தாக்கினார்கள், எவ்வாறு மிரட்டி தாக்கப்பட்டார்கள் உட்பட அனைத்து காட்சிகளும் அதில் பதிவாகி இருப்பதாகவும் அதன் அடிப்படையிலும் விசாரணைகளை முன்னெடுத்திருப்பதாகவும் என்ஐஏ அதிகாரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.